ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம நேற்று வீடியோவில் ஒன்று கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி நம்ம வந்து டெய்லி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வேணுமா அப்படின்றத கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோ வந்து நம்மளுக்கு இந்த வீக்கெண்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்ற இதில் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. அரௌண்ட் நம்மளுக்கு 23,250 அந்த ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம ஏன் பாசிட்டிவ் ஓப்பன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு பிலோ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்றதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு பிலோ தான் ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. சரியா? ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு என்ன ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு கீழே தான் விழுகிறாங்க. பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செய்யுது, மார்க்கெட் அப்படின்றது கீழே தான் விழுந்திருக்கு. சரிங்களா? எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்குமே வந்திருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து போகல. அங்கேருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி இல்லை, நம்ம நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி லெவல்ஸ் அப்படின்றத எடுத்திருந்தோம். சரிங்களா? கரண்ட் வீக்கில் ரேஞ்ச் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வோம், லெவல்ஸ் அப்படின்றத எடுப்போம். ஸோ ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும்பொழுது நீங்கள் கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி என்ன செய்யலாம், லெவல்ஸ் எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த இண்டிகேட்டரும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த ஓடிடி பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்ற இண்டிகேட்டரும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். இதோட லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு. யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோங்க, கரண்ட் வீக்கோட எக்ஸ்பெரி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் அப்படின்றது மாறும். இதுல வந்து நான் 16 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன செய்யும், நம்மளுக்கு லெவல்ஸ் அப்படின்றது மாறுதுங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 150 பாயிண்ட் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க, இன்னைக்கு ஹை டு லோ வந்து ஒரு ரேஞ்சாக வந்து கொடுத்துருந்தாங்க. 150னா 170 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் டு ஒரு 150 பாயிண்ட் ஐடிஎம்மாக தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து போயிருக்கு. ஸோ அதனால 150 ரேஞ்ச் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே தான் மார்க்கெட் அப்படின்றது மூமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நேர்பை எங்கே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா மிட் ரேஞ்ச். சரிங்களா? மிட் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே இருந்து மார்க்கெட் என்ன செய்யுது, கீழே தான் விழுது. எதை நோக்கி வருது அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சரை நோக்கி வருது. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் அப்படின்றது போகல. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, அதுக்கு கீழே வந்து போகல. அங்கேயே இருந்து மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் ஆகிட்டு கரெக்டாக மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாங்களோ நேர்பை அங்கேயே வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, க்ளோசிங் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் எது. ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட்டை பேஸ் பண்ணி இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது வருது. ஓகேங்களா? அதாவது அடுத்த வாரத்துக்குள்ளது. கரண்ட் வீக் வந்து எக்ஸ்பெரி முடிஞ்சது. ஸோ இது அடுத்த வாரத்துக்கான சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஸோ இதில் பாருங்க நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் இங்கே இருக்கு. சரிங்களா? அதோட ஹை. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஹை அப்படின்றது வந்து வச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்பாட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஹையாவே இருக்கு. சரிங்களா? அதுதான் என்ன செய்யுது, ஹையாவே இருக்கு. அதுக்கு மேல வந்து ஹை அப்படின்றது வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ப்ரீமியம் அப்படின்றதும் நம்மளுக்கு வரும் இல்லையா? நம்மளுக்கு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் வரும். ஏன்னா இன்னும் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் வந்து கீழே கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில பார்த்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எப்படினாலும் மாறலாம். இது வந்து நம்மளுக்கு கீழே வந்திருக்கு. கீழே வராம மார்க்கெட் அப்படின்றது மேலேயே போயிட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பாட் பார்க்கக்கூடாது, ஃபியூச்சரை தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். நீங்க இந்த ஃபியூச்சர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்றது ப்ரீமியமா இருக்கட்டும். சரிங்களா? ப்ரீமியத்தை நீங்க பார்த்தாலே வந்து போதுமானது தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் இங்க இருக்கு. ஸோ அதற்கு மேலே தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ப்ரீமியத்துலையும் ஹை அப்படின்றது வந்து இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, ஸ்பாட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்டுக்கு மேலே வந்து ஹை வைக்கவே இல்லை. பட் ஆனால் ப்ரீமியத்தில் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலுக்கு மேலே வந்து ஹை அப்படின்றதையும் வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட கேண்டில் க்ளோசிங் வந்து பாருங்க எங்க இருக்குது,
206. அதோட ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 215. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10 பாயிண்ட் அங்க இருந்து மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பிரீமியத்தை வந்து நல்லா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம பிரீமியத்தை பத்தி நிறைய வந்து லர்னிங் வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம லைவ் வந்தாலும் என்ன செய்யும், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்து வரும். சரியா? ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு நம்ம பிரீமியம் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,250 அப்படின்றத எடுத்திருந்தோம். கால் இன்புட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு காலையில என்ன ஆயிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றத செக் பண்ணிடுவோம். லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் லெவல 233 அப்படின்ற லெவலும், R1 285 அப்படின்ற லெவலும், R2 356, R3 427 அப்படின்ற லெவல்ஸ் வந்து எடுத்துடணும். S1 187, S2 140, S3 93 அப்படின்ற லெவலும், காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 257, 208 அப்படின்ற 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகுது, 2 பேரும் மீட் பண்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதுமே என்ன பண்ணிட்டாங்க, டிகே அப்படின்றத வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? டிகே அப்படின்றத பண்ணிட்டு தான் மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. சரியா? ஸோ அதை கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும். ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு 2 பேருமே மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. மீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? 2 பேருமே என்ன செய்யறாங்க, மீட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஃபைட் நடக்குது இங்க. ஓகேங்களா? மீட்டிங் நடந்து ஃபைட் நடக்குது. யாரு மேல போக போறா அப்படின்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாமினேட் பண்ணி போனது யாருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா புட் ஆப்ஷன் தான் என்ன செய்யறாங்க, டாமினேட் பண்ணி மேல போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் என்ன செய்யறாங்க, டாமினேட் பண்ணி மேல அப்படின்றது வந்து போறாங்க. எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு இந்த 257 அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்யல, அவங்க வந்து போகல. சரிங்களா? அதுக்கு மேல வந்து அவங்க போகல. அங்கே இருந்து மார்க்கெட் என்ன செய்யுது, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷனும் இங்க இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரிவர்சல் அப்படின்றது ஆயிட்டு அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா சைடுவேஸ் மூமெண்டம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? சைடுவேஸ் மூமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் டாமினேட் பண்ணி என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு மேல அப்படின்றது வருது. இந்த 208க்கு மேல வந்து என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது வராங்க. எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மிட் வேல்யூ வரைக்கும் போயிருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா S2 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த 257ல இருந்து கீழே விழுந்தது S2 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூமெண்டமும் இருந்தது. பட் ஆனா ஸ்லோ மூமெண்டமா தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு எக்ஸ்பெரி டே இல்லைங்களா? நம்மளுக்கு எக்ஸ்பெரி டே அப்படின்றதுனால மார்க்கெட்ல வந்து ஸ்லோ மூமெண்டமா தான் இருந்தது. ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஃபாஸ்ட் மூமெண்டம் இருந்தாலும் நம்மளுக்கு பிரீமியம் வந்து நல்லா வந்து எகிரிட்டு போகும். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் இல்லை, ஸ்லோ மூமெண்டம் தான் இருந்திருக்கு. ஸ்லோ மூமெண்டத்துலேயும் ஒரு 150 பாயிண்ட் அப்படின்றது அப் அண்ட் டவுன் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு நிறையா வந்து இது வந்து கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் ஆப்ஷன் பிரீமியத்தை பற்றி. சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி வந்து நோட் பண்ணி வைங்க. நீங்கள் டெய்லி ரெகுலராக மார்க்கெட்டை வந்து என்ன நடக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு மந்த்லி ரிப்போர்ட் மாதிரி எடுத்தாலே போதும். அதுலேயே உங்களுக்கு நிறையா வந்து என்ன செய்யும், ஒரு இது ஐடியா வந்து கிடைக்கும் என்னென்ன நடந்துச்சு இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியத்தில். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நம்மலாம் வந்து அந்த மாதிரி நோட் பண்ணி தான் நிறைய வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான இதை வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? என்ன இருக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது 23,300. சரிங்களா? 23,300 தான் நம்மளுக்கு பிரீமியத்தோட டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 23,300 பேஸ் பண்ணி தான் என்ன செய்யணுங்க, ஸ்ட்ராங்கல் லெவல்ஸையும் எடுக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு பிரீமியத்திலையும் நம்ம லெவல் அப்படின்றது வந்து இருக்கும். சரி, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு லெவல்ஸ் எடுக்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,319 அப்படின்ற லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,491 அப்படின்ற லெவலும், R2 23,542 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு.
S1 23,127, S2 23,070 அப்படின்ற லெவல் கிடைச்சிருக்காங்க. சரியா? ஸோ எப்பவுமே நம்ம சொல்றது தான் R1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 920 ஸ்டாடலை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுக்கணும். ஓகேங்களா? சரி, அது எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருங்க. இருந்தாலும் நம்ம இந்த வாரம் வந்து அதை பத்தின டீட்டெயில்டான வீடியோ அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மிட் வேல்யூவா வந்து 181 181 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. R1 235, R2 294, R3 353 அப்படின்ற லெவல் இருக்கு. S1 136, S2 202, சாரி 102, S3 68 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது. ஓகேங்களா? ரெகுலரா வந்து நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறாது. இதே சேம் லெவல் தான் இருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுல வந்து என்ன செய்யலாங்க, நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.